ஜெர்மன் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். இங்கிலாந்து படைகள், போர் விமானங்கள் வந்து குண்டு போடுவார்களாம். அந்த சமயத்தில் அந்த மேலே இருந்து குண்டு போடும் பொழுது தப்பிப்பதற்காக பதுங்கு குழிகளை வைத்திருப்பார்கள். ஒளிந்து கொள்வதற்காக, தப்பித்துக் கொள்வதற்காக. சில நேரங்களில் விமானங்கள் வராது. அந்த நேரத்திலே மக்கள் வெளியே வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டில் போய் உட்கார்ந்துக்குவாங்க. அப்படி ஒரு நாள் அவர்கள் வெளியே வந்த பொழுது திடீரென்று விமானங்கள் வந்து விட்டது. எதிர்பார்க்கல. எல்லாரும் பதறி அடிச்சு ஓடுறாங்க. பதுங்கு குழிக்குள் எல்லாம் போய் விழுகிறாங்க, குதிக்கிறாங்க. இருட்டாகி விட்டது. அப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு வந்தவன் வேகமா குழியில இறங்கிட்டாரு. அந்த பிள்ளை வெளியே நிக்குது. குதி, நான் இங்கதான் இருக்கிறேன். அந்த பிள்ளை சொல்லிச்சான், அப்பா நான் உங்களை பார்க்க முடியலப்பா. அப்பா சொன்னாரு, பட் ஐ கேன் see you. நீ மேல நிக்கிறத நான் உன்னைய பார்க்கிறேன், நம்பி குதிமா அப்படின்னு சொன்னார். அந்த பிள்ளை அப்பா கீழே இருப்பதை தெரியாவிட்டாலும் நம்பி குதித்தாள். தகப்பனின் கரங்களுக்குள் அடைக்கலமானார். சில சமயம் நீங்க நடத்துறது எனக்கு புரியல ஆண்டவரே, நம்புகிறேன், எனக்கு எது சிறந்தது என்று சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதாக அர்ப்பணிப்பு. நம்ம சில சமயம் அடையாளங்கள்லாம் கேட்கிறோம்ல, ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் என்னமா சொல்றாரு, ஐ கேன் see you. நான் உன்னை நம்ப முடியும். அதான். அப்ப அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு தேவை.